இன்றைய தலைப்புச் செய்திகள். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் நேற்று காலமான நிலையில் இன்று மாலை மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. லட்சக்கணக்கான தொண்டர்கள், திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலினின் சகோதரி செல்வி, நடிகர்கள் ரஜினிகாந்த், ராதா ரவி, வாகை சந்திரசேகர், விஜய் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவையொட்டி அவருக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்த பலரும் சென்னை நோக்கி வருவதன் காரணமாக சென்னையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாக சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிதாக பரவி வரும் உருமாறிய JN.1 வகை கொரோனா வைரஸ் பரவலுக்கு பொதுமக்கள் அஞ்ச வேண்டாம் என தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்துத்துறை இயக்குனர் மருத்துவர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். அமோனியா வாயு கசிவால் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி எண்ணூர் பகுதி மக்கள் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாநகர காவல்துறையினரின் சார்பில் 7 இடங்களில் தொடர்ந்து 17 மணி நேரமாக சோதனை நடைபெற்ற நிலையில் முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகருக்கு சவுதி ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் நேரடி விமான சேவையை 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்பட்ட 40,000 டன் உப்பு மழை வெள்ளத்தில் கரைந்து வீணானது. தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மன உறுதி கொண்ட மனிதர் என்றும் அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக இருந்திருப்பார் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். 1984 முதன்முதலாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தான் முதன்முதலாக சந்தித்ததாகவும் அன்று முதல் இன்று வரை தன் அண்ணனாகவும் கட்சி தலைவராகவும் நண்பராகவும் அவர் இருக்கிறார் என்றும் கூறியுள்ள நடிகரும் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பருமான அருண் பாண்டியன், அவரைப் போல ஒரு மனிதரை எந்த ஜென்மத்திலும் இனி பார்க்க முடியாது என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புதுவையில் தரமில்லா சைக்கிள்கள் வழங்கப்பட்டதாக அதிமுக குற்றம் சாட்டிய நிலையில் அது குறித்து ஒப்பந்த நிறுவனத்திடம் பேசியுள்ளதாகவும் தரமில்லா சைக்கிள்களை மாற்றித்தர ஒப்பந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் புதுவை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கத்தார் சிறையில் உள்ள முன்னாள் இந்திய கடற்படை வீரர்கள் 8 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையானது சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தீர்ப்பின் நகல் கிடைத்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் மட்டுமே இந்தியா கூட்டணியில் பகுஜன் சமாஜ் கட்சி அங்கம் வகிக்கும் என்றும் இதை காங்கிரஸ் உட்பட மற்ற கட்சிகள் ஏற்க மறுத்தால் தனித்து தேர்தலை சந்திப்போம் என்றும் அக்கட்சியின் MP மலூக் நகர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் தோல்வி அடைந்துள்ளது. தென்னாப்பிரிக்க அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஒருபுறம் இந்திய வீரர்கள் திணறினாலும் கடைசி வரை தனி ஒருவராக விராட் கோலி போராடினார். ஆனாலும் இந்திய அணி தோல்வி அடைந்தது. இந்தியா கூட்டணிக்கு திட்டம் இல்லை, தலைமை இல்லை, வியூகம் இல்லை என்றும் தேசிய அளவில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்றும் கூறியுள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதிகளை மத்திய அரசு அடைந்துள்ளதாகவும் 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை கூட தரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.